அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது 21/12/2024 இன்று ₹1 நாணயத்தை இந்த இடத்தில் மறைத்து வைத்து பாருங்கள். 8 திக்கிலும் பணம் உங்களை வந்து சேரும். 2024க்குள்ளார கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய ஆன்மீக சில பரிகார முறை பற்றி நம்ம பார்க்க போறோம். நம்மளோட வாழ்க்கையில பணம் வர்றதுக்கு நம்ம பலவிதமான பரிகார முறைகளை நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம். அதுல ஒரு சில பரிகார முறைகள் நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன். இந்த பரிகார முறைகள் நீங்க செய்யும் போது நிச்சயமா பணவரவு ஏற்படும். அதாவது நான் வேலை வெட்டியே செய்யாமல் எனக்கு பணம் வருமா அப்படிங்கிற குதர்க்கமான கேள்விகளை விட்டுட்டு நான் வேலை வெட்டி செய்தாலுமே எனக்கு ஒரு துணையாக எனக்கு கடவுளோட அருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் சில ஆன்மீக குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதில் நான் பயன்படுத்தின குறிப்பும் இருக்குது, அதையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன். நிச்சயமாக பணவரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் என்னென்ன குறிப்புகள் ஒன்றுனா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று, பாசி பருப்பை ஒரு பச்சை பையில் ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டு அதை நீங்கள் தூங்கக்கூடிய உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு படுத்து தூங்குங்க. அடுத்த நாள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி ஓடக்கூடிய நீரில் விடணும். இப்படி பண்ணும்போது நம்மளோட பணப்பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். ரெண்டாவது, நம்மளோட டிப்ரெஷன், ஏதாவது ஒரு கவலையை நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கவலைகள் மனதிலிருந்து குறைய ஆரம்பிக்கும். மூன்றாவது, நம்மளோட கர்ம வினைகளும் குறைய ஆரம்பிக்கும். இதன் மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி குறைய ஆரம்பிக்கும். இரண்டாவது, தினசரி நீங்க குளிக்கக்கூடிய நீரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான பசும் தயிரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு குளிக்கலாம். அல்லது குளிக்கிறப்ப ஒரு மக்கு தண்ணி எடுத்து உடம்பு ஊற்றிட்டு 1 ஸ்பூன் பசும் தயிரை எடுத்து உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு அதுலேயும் முதுகில் கண்டிப்பாக தேய்க்கணும். தேய்த்து ஒரு நிமிடத்துக்கு அப்புறம் நம்ம குளிக்கும் போது தரித்திரம் விலக ஆரம்பிக்கும். குளிச்ச உடனே முதல்ல முதுக தொடச்சிருங்க. இது தரித்திரத்தை விலக ஆரம்பிக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கும் போது பெருசாக முதுக துடைக்க மாட்டோம். அப்படி பண்ணாமல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதுக தான் துடைக்கணும். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரித்திரம் விலக ஆரம்பிக்கும். அதே போன்று பசும் தயிரில் நம்ம குளிச்சுட்டு வரும்போது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பிரகாசம் அதிகரிக்கும். அதே போல மகாலட்சுமி நம்ம உடம்புல வாசம் செய்வாங்க அப்படின்னு ஐதீகம் குறிப்பிடுது. மூன்றாவது, இது நான் பயன்படுத்தின முறையில் இது 3. ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை இது மாதிரி தொடர்ந்து 12 மாதங்கள் நீங்கள் திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணணும். அப்படி நீங்கள் தரிசனம் பண்ணீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறது உறுதி. இது சித்தர்கள் குறிப்பிட்டது. பூர்வ புண்ணிய பலன் இல்லாதவங்க கூட, அதாவது ஒரு சில பேர் கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஐதீகம் இருந்தாலுமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தினா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பணம் சேரும். இதை நான் என் அனுபவத்தில் பயன்படுத்தி என்னோட வாழ்க்கையில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு கிடைச்சி நல்ல பணம் வந்திருக்கு. அடுத்தது இதையும் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்தி ஸ்டோன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசானில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 10 கேரட் ஒரு 150 ரூபா தான் வருமே. இதை வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வைக்கக்கூடிய உங்களோட பர்ஸில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இது பண ஆகர்ஷணம் ஏற்பட ஆரம்பிக்கும். பண ஆகர்ஷணம் என்ன? செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து கொடுக்குற செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். வரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டோட வடகிழக்கு பகுதி எதுன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிணறு, நெல்லி மரம், வில்வ மரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு ஈர்க்கக்கூடிய தன்மை கொடுக்கும். தினமும் காலையில் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேச சுப்ரபாதம், விஷ்ணு சகஸ்கர நாமம் வீட்டில் நிச்சயமாக ஒழிக்கணும். இப்படி ஒழிக்கக்கூடிய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நிச்சயம் வாசம் செய்வாங்க. மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச துணியோட கலர் எதுனா இளஞ்சிவப்பு நிறம். இதை வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு சாத்தி வழிபாடு பண்ணிங்கன்னா செல்வ வரத்து அதிகரிக்கும். பொதுவாக இப்போ நான் சொன்ன இந்த பாடல்கள் நீங்கள் வீட்டில் ஒழிக்க வைக்கும்போது வீட்டில் மங்களம் திகழ ஆரம்பிக்கும். ஏன்னா காலையில் நீங்கள் இந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்போது வீட்டில் நல்ல ஒரு மங்களகரமான ஒரு எண்ணங்கள் கொண்டு வர ஆரம்பிக்கும். அடுத்தது, உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வர மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் நட்சத்திரம் என்னைக்கு வெள்ளிக்கிழமை வருதோ அன்னைக்கு பார்த்துட்டு அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு 11 தீபம் ஏற்றணும். அதே போல 11 முறை வலம் வரணும். இப்படி வளம் வந்துட்டு இருந்தாலுமே பணவரவு ஏற்படும். அதாவது பணத்தடைகள் இருந்தால் விலக ஆரம்பிக்கும். நம்ம வீட்டு தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை நம்ம வெள்ளி தகட்டில் பதிச்சு வைக்கணும். இப்படி பண்ணோம்னா பணம் சேர்ந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சந்திர நாராயண பூஜை செய்யணும். இதை செய்யறனால வந்து பார்த்தீங்கன்னா செல்வங்கள் அதிகரிக்கும். அதே போல ஐப்பசி மாதம் வளர்ப்பிறையில மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம். இதுவும் நல்லது, செல்வம் பெருகும். அதே போல மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க ₹1 நாணயம் எடுத்துட்டு உங்க பூஜை அறையில வைத்துட்டு மகாலட்சுமி வேண்டிக்கிட்டு ₹1 நாணயம் அல்லது தங்க நாணயம் ரெண்டுல எதுவும் இதை அப்படியே கொண்டு போய் அரிசியில புதைச்சு வைக்கணும். இந்த அரிசி வந்து குறையாம பார்த்துக்கோங்க. அதாவது தீர ஃபுல் பண்ணிட்டே இருங்க. இந்த ₹1 நாணயமோ தங்க நாணயமோ அடுத்து உங்க கண்ணில் படாத மாதிரி வைங்க. இப்படி பண்ணீங்கன்னா செல்வ செழிப்பு ஏற்படும். அதே போல திடீர் பணவரவு ஏற்பட ஆரம்பிக்கும். ஏதாவது ட்ரேடிங்ல இருக்கிறீங்க, ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கோடீஸ்வர யோகமும் கொடுக்கும். நான் சொன்ன முறைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்துல நீங்க பண்ணிக்கலாம். அதாவது இதை வந்து பெரிய கஷ்டமோ பெரிய வேலையோ இல்லை, ஆனா இதை செய்யறதுனால ஒரு நல்லது நடக்கும் அப்படின் போது நம்ம செய்யறதுனால தப்பு இல்லை. நிச்சயமா இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா மாறும். 2025 எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டா மாறும். நன்றி, வணக்கம்.